Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்த கபோத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 37வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக அல் அரபியத்து லின்னாஷீன் என்ற அந்த பாட புத்தகத்தின் 2ஆம் பாகத்தினை கற்று வருகின்றோம். கிதாபுத்தில் மீர் அல் ஜுஸ்உ அஸ்ஸானி 2ஆம் பாகத்தினை நாங்கள் கற்று வருகின்றோம். அந்த 2ஆம் பாகத்திலையும் கூட நாங்கள் முதலாவது செக்ஷன் முதலாவது பிரிவை நாங்கள் படிச்சிட்டோம். பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் நாங்கள் அதை படித்தோம். அப்போ நாங்கள் கடைசியாக படித்தது என்னன்னு சொன்னால் இந்த பாடம் தான் படித்தோம். அஸ்ஸகன் என்ற அந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். அஸ்ஸகன். அப்போ அதில் இருக்கின்ற பயிற்சிகள் எல்லாம் செஞ்சு கொண்டு வர சொல்லியிருந்தேன். பெரும்பாலும் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். அப்போ நான் அதற்கு முன்னுக்கு ஒரு தடவை இந்த ஹிவார்ட மொழிபெயர்ப்ப ரைட். அப்போ இந்த ஹிவாரை இன்னொரு முறை நான் உங்களுக்கு சுருக்கமாக இந்த மொழிபெயர்ப்பை சொல்லி தந்துட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக தத்ரீபாத்களை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பயிற்சிகளை பார்ப்போம். அப்போ இது அல் ஹிவாரு பைனல் முதீர் வத்தில் மீர், அதிபருக்கும் மாணவனுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். ரைட். அப்போ எங்களுக்கு பரிச்சயமான சொற்கள் தான் இருக்குது. பாருங்கோ. மஸ்முகா, உன்னுடைய பெயர் என்ன? இஸ்மி சாலிஹ், என்னுடைய பெயர் சாலிஹ். கம் சனத்தன் உம்ருக, உன்னுடைய வயது எத்தனை வருடங்கள்? உம்ரி ஹம்ச அஷரத சனத்தன், என்னுடைய வயது 15 வருடங்கள் ஆகும். ஐன தஸ்குனு, நீ எங்கே குடியிருக்கின்றாய்? அஸ்குனு ஃபில் ரியால், நான் ரியாதில் குடியிருக்கின்றேன். ஃபி ஐயி ஷாரிஇன் தஸ்குனு, நீ எந்த வீதியில் குடியிருக்கின்றாய்? அஸ்குனு ஃபி ஷாரிஇல் ஜாமிஆ, நான் பல்கலைக்கழக வீதியில் நான் குடியிருக்கின்றேன். ஃபி ஐயி ஹையின் தஸ்குனு, நீ எந்த பிரதேசத்தில் குடியிருக்கின்றாய்? நீ எந்த பிரதேசத்தில் குடியிருக்கின்றாய்? அந்த பிரதேசம் என்ற ஏரியாவை. அஸ்குனு ஃபி ஹையில் இமாராத், நான் கட்டிடங்கள் பிரதேசத்தில் அல்லது கட்டிடங்கள் உள்ள பகுதியில் குடியிருக்கின்றேன். மஸ்முல் இமாரத்தில் லதி தஸ்குனு ஃபீஹா, நீ குடியிருக்கின்ற கட்டிடத்தின் பெயர் என்ன? மஸ்முல் இமாரா, கட்டிடத்தின் பெயர் என்ன? அல்லதி தஸ்குனு ஃபீஹா, நீ குடியிருக்கின்ற. அப்ப நீ வசிக்கின்ற அல்லது நீ குடியிருக்கின்ற கட்டிடத்தின் பெயர் என்ன? இஸ்முஹா இமாரத்து சலாம், அதனுடைய பெயர் சலாம் கட்டிடம் ஆகும். சலாம் என்ற கட்டிடம் ஆகும். சரியா? ரைட். ஓகே.
ஓகே, ரைட். இப்ப இதுல உள்ள பயிற்சிகளை நாங்க வேகமாக பார்ப்போம். நீங்க கதைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ரைட். குயிக்கா விட சொல்லிட்டு போங்க பார்க்க. மஸ்முத்தில் மீர், மாணவனின் பெயர் என்ன? மஸ்மு அத்தில் மீதி, மாணவனின் பெயர் என்ன? குயிக்கா சொல்லுங்க. விட எழுதிட்டு வரலையா? ஓகே, சரி. அப்ப மஸ்முத்தில் மீர், மாணவனின் பெயர் இஸ்முஹு சாலிஹ். ரெண்டுமா எழுதலாம் உங்களுக்கு. ஒன்று இஸ்முத்தில் மீது சாலிஹ், மாணவனின் பெயர் சாலிஹ் என்பதாக எழுத மேலும், அல்லது தில்மீத் என்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க எழுத மேலும். இப்படி இஸ்முஹு சாலிஹ் என்ற அமைப்பில் நீங்க பயன்படுத்த மேலும். இஸ்முஹு சாலிஹ், அவனுடைய பெயர் சாலிஹ். ரைட். கம் சனத்தன் உம்ருஹு, அவனுடைய வயது எத்தனை வருடங்கள் ஆகும்? சொல்லுங்க. உம்ரி 17 சனா. ரைட். இப்ப இதுல உம்ரி என்பது என்னுடைய வயது. இப்ப ஹிவார்ல, இந்த உரையாடல்ல உம்ரி என்று வந்திருக்கிறது என்னுடைய வயது என்ன கருத்துல வார. இப்ப கேட்டீங்க எப்படி? கம் சனத்தன் உம்ருஹு, அவனுடைய வயது எத்தனை வருடங்கள். அப்ப எப்படி வரும்? உம்ருஹு என்ன? உம்ருஹு கம்ச அஷரத சனத்தன். ரைட். ஐன யஸ்குனு, அவன் எங்கே குடியிருக்கின்றான்? குயிக்கா. ஐன யஸ்குனு. يسكن في الرياض. يسكن في الرياض. يسكن في الرياض. في أي شارع؟ எந்த வீதியில? شارع الجامعة. right. ஒன்று في شارع الجامعة. في شارع الجامعة. في أي شارع என்ற எந்த வீதியில் என்றதான் கேள்வி. எனவே நாங்க في شارع الجامعة. ரைட். ஓகே. மஸ்முல் ஹை அல்லது யஸ்குனு ஃபீஹி, அவன் குடியிருக்கின்ற ஏரியாவின் பெயர் என்ன? மஸ்முல் ஹை அல்லது யஸ்குனு ஃபீஹி, அவன் குடியிருக்கின்ற, அவன் வசிக்கின்ற பிரதேசத்தின் பெயர் என்ன? يسكن في حي العمارة. வெரி குட். யஸ்குனு ஃபி ஹையி அல் இமாராத். யஸ்குனு ஃபி ஹையில் இமாராத். ஃபி ஐயி இமாரத்தின் யஸ்குனு. ஃபி ஐயி இமாரத்தின் யஸ்குனு, அவன் எந்த கட்டிடத்தில் குடியிருக்கிறான்? ஃபி ஐயி இமாரத்தின் யஸ்குனு. ஃபி ஐயி இமாரத்தின் யஸ்குனு, அவன் எந்த கட்டிடத்தில் குடியிருக்கிறான்? يسكن في عمارة السلام. يسكن في عمارة السلام. يسكن في عمارة السلام. சரி. அப்ப இந்த கேள்விகளுக்கான விடைகளை பொறுத்த மட்டில நீங்க அந்த உரையாடலை பார்த்துதான் விடை எழுதி இருக்கணும். சரி, விடை எழுதியிருந்து சரியா இருந்தா சரியா போட்டுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. அடுத்த பாருங்க இந்த பிரயோகத்தை. ஃபி ஐ, எந்த, எதில், ஃபி ஐ ஷாரிஇன், எந்த வீதியில், ஃபி ஐ இமாரத்தின், எந்த கட்டிடத்தில். அப்ப அந்த அந்த பயிற்சியை ஒன்று தந்திக்கிறாங்கன்னா, ஃபி ஐ ஷாரிஇன் தஸ்குனு, நீ எந்த வீதியில் வசிக்கின்றாய், குடியிருக்கின்றாய். அதே போல கிதாப் தக்ரவு, கிதாப் என்றா புத்தகம், தக்ரவு என்றா நீ வாசிக்கின்றாய். அப்ப ஃபி ஐ கிதாபின் தக்ரவு, நீ எந்த புத்தகத்தில் வாசிக்கின்றாய். ஓகே. ஃபி ஐ கிதாபின் தக்ரவு, நீ எந்த புத்தகத்தில் வாசிக்கின்றாய். ஓகே. அதே மாதிரி இப்ப நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க பாக்க. தருஸ் தக்துபு, சொல்லுங்க பாக்க. في أي درس تكتب. في أي درس تكتب, நீ எந்த பாடத்தில் எழுதுகின்றாய். விளங்கினா? في أي درس تكتب, தர்ஸ் என்றா பாடம், தக்துபு என்றா நீ எழுதுகின்றாய். அப்ப في أي درس تكتب என்றா நீ எந்த பாடத்தில் எழுதுகின்றாய். ஓகே. அதே போல இரண்டாவது. في أي مسجد تصلي. في أي مسجد تصلي, நீ எந்த பள்ளியில் தொழுகின்றாய். சல்லா, சல்லான கருத்து தொழுதான். சல்லா யுசல்லி துசல்லி, நீ தொழுகின்றாய். அப்ப ஃபி ஐ மஸ்ஜிதின் துசல்லி, நீ எந்த பள்ளியில் தொழுகின்றாய். ரைட்.
குர்ஃபா தஜ்லிசு. في أي غرفة تجلس في أي غرفة تجلس. في أي غرفة تجلس. கருத்து சொல்லுங்க நீங்களே. எந்த அறையில் உட்கார்றாய் நீ எந்த அறையில் நீ தஜ்லிசு என்றால் உட்காருகின்றாய், அமருகின்றாய். சரியா? في أي غرفة تجلس. நாலாவது மദ്രസ ததுருசு. في أي مدرسة تدرس في أي مدرسة تدرس. في أي مدرسة تدرس. நீ எந்த பாடசாலையில் படிக்கின்றாய். மல்அப் தல்அபு. சொல்லுங்க. மல்அப் தல்அபு. في أي ملعب تلعب في أي ملعب تلعب. கருத்து என்ன? في أي ملعب تلعب. கருத்து நீ எந்த மைதானத்தில் விளையாடுகிறாய் நீ எந்த மைதானத்தில் விளையாடுகிறாய் அல்லது விளையாடுகின்றாய். அடுத்த மஸ்பஹ் தஸ்பஹ். மஸ்பஹ் உங்களுக்கு தெரியும், ஸ்விமிங் பூல், நீச்சல் தடாகம். தஸ்பஹ்னா நீ நீந்துகிறாய். எப்படி வரும்? في أي مسبح تسبح في أي مسبح تسبح. நீ எந்த நீச்சல் தடாகத்தில், நீ எந்த ஸ்விமிங் பூல்ல நீ நீந்துகின்றாய் என்ற கருத்துல வரும். சரியா? அப்ப உங்களுக்கு பிஐடி என்ற அந்த 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 சொற்பிரயோகத்தை பயன்படுத்த ஏழுமாக இருக்க வேண்டும். உதாரணமா சொல்றேன், எந்த பள்ளியில் ஆசிரியர் தொழுகின்றார். இதை மாத்தலுமா அவளுக்கு? இந்த வாக்கியத்தை அரபால மாத்தி சொல்லலுமா? எந்த பள்ளியில் ஆசிரியர் தொழுகின்றார்? சொல்லுங்க பாக்க. மஸ்ஜிதின், எந்த பள்ளியில் ஆசிரியர் தொழுகின்றார். அது எப்படி எழுதுறது? சொல்லுங்க. பிழையானாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. மஸ்ஜிதின் ஆசிரியர் தொழுகின்றார். في أي مسجد تصلي المدرس. ஓகே. في أي مسجد يصلي என்று வரும் இல்லையா? துசல்லி என்ன கருத்து? நீ தொழுகின்றாய், அதுதானே கருத்து. அல்லது பெண் பால்ல படர்க்கையில ஒரு மேல வரும். இப்போ உதாரணமாக துசல்லி ஃபாத்திமான ஃபாத்திமா தொழுகின்றார். மஸ்ஜிதின் ஆண் பால வந்திருக்கிறதால யுசல்லி அல் முதரிசு என்று வார. யுசல்லி அல் முதரிசு, எந்த பள்ளியில் ஆசிரியர் தொழுகின்றார் என்று வார. சரியா? மஸ்ஜிதின் யுசல்லி அல் முதரிசு, எந்த பள்ளியில் ஆசிரியர் தொழுகின்றார் என்று வாரது. அப்ப இது மாதிரி உதாரணமா இன்னொன்று சொல்றேன். நாங்கள் எந்த மைதானத்தில் விளையாடுவோம். நாங்கள் எந்த மைதானத்தில் விளையாடுவோம். எப்படி சொல்றது? நாங்கள் எந்த மைதானத்தில் விளையாடுவோம். في أي ملعب نلعب في أي ملعب نلعب. نلعب في أي ملعب نلعب. நாங்கள் எந்த மைதானத்தில் விளையாடுகின்றோம். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிஐடி என்ற அந்த உஸ்லூப அந்த 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 பிரயோகத்தை பயன்படுத்தியலுமாக இருக்க வேண்டும். அப்ப அடுத்த வாரம் சொல்ல பாருங்க. பிஐடி ஷாரிஇன் ஒரு மேல வந்திருக்குது, அலிஃப்லாம் இல்லாமல் வந்திருக்குது. சரி, அதுகளை கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்கோ. கஸ்ரு செய்யப்பட்டதாக இருக்கு, கஸ்ரத்தைன் வந்திருக்குது. ஏன்னா பிஐடி ஷாரிஇன், பிஐடி கிதாபின், பிஐடி தர்சின், பிஐடி மஸ்ஜிதின் எந்த பள்ளியில், பிஐடி குர்ஃபத்தின் எந்த அறையில், பிஐடி மதரசத்தின் எந்த பாடசாலையில், பிஐடி மல்அபின் எந்த மைதானத்தில், பிஐடி மஸ்பஹின் எந்த ஸ்விமிங் பூலில் அல்லது நீச்சல் தடாகத்தில் அண்டு வந்து அங்களுக்கு விரும்பின மாதிரி பயன்படுத்தலாம். தல் அபு, நல் அபு, அல் அபு அல்லது எல் அபு அஹ்மத். பிஐடி மல்அபின் எல் அபு அஹ்மத். பிஐடி மதரசத்தின் எதுருசு முஹம்மத் என்ற பாடசாலையில் படிக்கின்றான். அந்த மாதிரி உங்களுக்கு பயன்படுத்தலுமா இருக்கணும். சரி, விளங்கினா எல்லாருக்கும்? இது விளங்கினா இந்த பயிற்சி?
ஓ சரி. ரைட், ஓகே. புரியுங்களா? ரைட். ரெண்டாவது பகுதியை பாருங்க. இதுவும் லேசான ஒரு பயிற்சி தான். இப்ப உம்முரி ஹம்சா அஷரத சனத்தன், என்னுடைய வயது 15 வருடங்கள் ஆகும். அப்ப அந்த சலாஸ் அண்டிக்குது இல்லையா? ரைட். அந்த சலாஸ், அந்த என்ற கருத்து நீ சலாசன்னா 3. அப்ப இங்க 3 என்றதல்ல, இங்க 13 வருடங்கள் என்று சொல்லணும். அப்ப அந்த என்று வரக்கொள்ள, இப்ப அன என்று வரக்கொள்ள உமுரி என்று வார, அந்த என்று வரக்கொள்ள உமுருக்க என்று வார. உமுருக்க சலாசரத சனத்தன், உன்னுடைய வயது 13 வருடங்கள் ஆகும். அதே மாதிரி ஹாஷிம் என்று வந்தால் அந்த லமீர், அந்த பிரதி பேர் மாறுது. உமுருஹு ஹாஷிம், உமுருஹு அவனுடைய வயது. ஹாஷிம் சனத்தன் 19 வருடங்கள் ஆகும். அது மாதிரி இது கட்டாயமா இந்த லமீரோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி என்றதால சரியா கட்டாயமா இதை பாருங்க. அந்த அர்பா, அந்த அர்பா சொல்லுங்க பாக்க. அந்த அர்பா சொல்லுங்க. அந்த அர்பா. அந்த உமுருக்க 14 சன. ஆகினா அந்த உமுருக்கண்டு வராது மகன், விளங்கினா? அந்த உமுருக்கண்டு வராது. இப்ப நீங்க இப்ப இங்க வந்து பாருங்க, அந்த என்ற சொல் தந்திக்கிறாங்க தானே, அந்த அந்த நீ, அதுக்கு பதிலாகத்தான் நாங்க உமுருக்க என்று சொல்றோம், உன்னுடைய வயது. அப்படின்னே வந்து அந்த உமுருக்காண்டு வராது. நீ உன்னுடைய வயதுன்னு சொல்றில்லை, அந்த உமுருக்காண்டு சொல்றது கருத்து என்ன? நீ உன்னுடைய வயது, அப்படி வராது. உமுருக்க உன்னுடைய வயது. இப்ப சொல்லுங்க, உமுருக்க உன்னுடைய வயது 14 சன. 14 சனத்தன், 14 சனத்தன் உன்னுடைய வயது 14 வருடங்கள் ஆகும். ரைட். ஹுவ சித்துன், ஹுவ உமுருஹு 16 சன. ஹுவ உமுருஹு என்று வாரில்லை. ஹுவ என்ற அவன், உமுருஹு என்ற அவனுடைய வயது. அப்ப ஹுவ உமுருஹு என்று வரக்கொள்ள அவன் அவனுடைய வயது, அப்படி வாரில்லை. அப்ப உமுருஹு உமுருஹு என்றுதான் வாரு. உமுருஹு 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 சித்த அஷரத சனத்தன், அவனுடைய வயது 16 வருடங்கள் ஆகும். சித்த அஷராண்டா 16 இல்லையா? உமுருஹு சித்த அஷரத சனத்தன் என்று வார. ரைட். ஹிய சப, இது எப்படி சொல்றது? அப்ப ஹிய சப, உமுருஹா 17 சன. உமுருஹா 17 சனத்தன், உமுருஹா 17 சனத்தன், அவளுடைய வயது 17 வருடங்கள் ஆகும். 17 சனத்தன். ஹசன் சமானி, ஹசன் சமானி, உமுருஹு 18 சன. உம்ருஹு 18 சனத்தன், உம்ருஹு 18 சனத்தன். ஓகே ரைட். ஜைனப் ஜைனப் இருக்குது. சொல்லுங்க பாக்க. ஜைனப் இருக்குது. சொல்லுங்க. ஜைனப் உமுருஹா 19 சன. ரைட். உமுருஹா, உமுருஹா ஜைனப் பெண் பார்த்தானே, அப்ப உமுருஹா 19 சனத்தன், அவளுடைய வயது எத்தனை? 19 சனத்தன் கருத்து என்ன? 19 சனத்தன் என்ன கருத்து? இலக்கம் என்ன? 19 சனத்தன் இலக்கம் என்ன?
சொல்லுங்க பாக்க. இலக்கம் 19 சனத்தன். சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நானே சொல்லிட்டு போனதால 19 19. 19 ரைட். 19 சனத்தன். உம்ருஹா 19 சனத்தன். ரைட், ஓகே. அனா ஹம்ஸ். இங்க எப்படி வரும்? அனாண்டு வந்தா அனா உமுரி என்று வருமா? அனா உமுரி என்று வருமா? சொல்லுங்களே. அனா உமுரி என்று வருமா? ரைட், இல்லதானே? அனா உமுரி என்றால் நான் என்னுடைய வயது, அப்படி வராது. மாற்றமாக உமுரி 15 சனத்தன். உமுரி 15 சனத்தன். என்னுடைய வயது 15 வருடங்கள் ஆகும். ரைட். அன்டி சலாஸ், அது எப்படி வர? அன்டி சலாஸ். அன்டி சலாஸ் இது எப்படி மாறும்? அன்டி என்பது எப்படி மாறும்? எப்படி மாறுது சொல்லுங்க பாக்க. உமுருக்கி உமுருக்கி 13 சனத்தன் என்று வருமா? உமுருக்கி க வந்து கீயாக மாறும். க என்பது ஆண்பாலுக்கு வரும், கி என்பது பெண்பாலுக்கு வரும். அப்ப அந்தி என்பது பெண்பால் தானே, முன்னிலை ஒருமை பெண்பால் தான் அந்தி. அந்த என்பது ஆண்பால். அப்ப இங்க வந்து வார் எப்படி? உமுருக்க 14 சனத்தன். உன்னுடைய வயது 14 வருடங்கள் ஆகும். அப்ப இதுல நீங்க பாருங்க, இந்த லமீரை எப்படி பயன்படுத்திக்கிறேன். ஆனா அண்டா உமுரி. உதாரணமாக இப்ப பைத் பைத்தி என்னுடைய வீடு, கலமி என்னுடைய பேனை. ரைட். அந்த அண்டு வரக்கொள்ள க அண்டு வரும். கலமுக்க உன்னுடைய பேனை, பைத்துக்க உன்னுடைய பேனை. அதுவே பெண்பாலாக இருந்தால் கி என்று வரும். உதாரணமாக பைத்துக்கி உன்னுடைய வீடு, கலமுக்கி உன்னுடைய பேனை என்று வரும். அதே போல ஹுவ லமீர் அவன் அல்லது ஒரு பேர் வந்தால் ஹாஷிம், முஹம்மத், அஹ்மத் போன்ற ஆண்பால் பேரு சொற்கள் வந்தால், ஒரு மேல வந்தால் அதில் அங்க வந்து உம்முருஹு என்று தான் எழுதுறது. சரியா? உம்முருஹு. ரைட். அந்த அடிப்படையில் எழுதுற. அல்லது பைத்துஹு அவனுடைய வீடு, கலமுஹு அவனுடைய பேனை என்ற அடிப்படையில் எழுதுவோம். சரியா? பெண்பால வந்தா ஹா, அந்த லமீர் எப்படி மாறுது? ஹா என்று மாறும். உதாரணமாக ஜைனப் என்று வரக்கொள்ள ஜைனப் கலமுஹா. ரைட். உதாரணமாக கலமு ஜைனப், கலமு ஜைனப்னா ஜைனபுடைய பேனை, அதை நாங்க கலமுஹா என்று சொல்லலாம். பைத்து ஜைனப் ஜைனபுடைய வீடு, அதை நாங்க எப்படி மாத்துற? பைத்துஹா. அந்த அமைப்புல மாறுது. சரியா? ரைட், ஓகே. அடுத்த இலக்கம் இருக்குது. நாங்க இன்ஷா அல்லாஹ் பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல 13 தொடக்கம் 19 வரையுள்ள இலக்கங்களுக்கான சட்டங்கள் எவ்வாறு காணப்படும் என்பதை நாங்க இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்தது குயிக்கா பாருங்க. அரியாப் அல் ஜாமியா ஐன தஸ்குனு, நீ எங்கே வசிக்கின்றாய், குடியிருக்கின்றாய்? அஸ்குனு ஃபிர் ரியால், நான் ரியாதில் இருக்கின்றேன். ஃபி ஐ ஷாரிஇன் தஸ்குனு, நீ எந்த வீதியில் குடியிருக்கின்றாய், வசிக்கின்றாய்? அஸ்குனு ஃபி ஷாரிஇல் ஜாமியா, நான் பல்கலைக்கழக வீதியில் குடியிருக்கின்றேன். அப்ப உங்களுக்கு குயிக்காக சொல்லிட்டு போகலாம். உதாரணமாக இந்த 4 இடங்கள் தரப்பட்டிருக்குது இல்லையா? பக்தாத், அர் ரஷீத். பக்தாத் உங்களுக்கு தெரியும், ஒரு நகரத்தின் பேரு பக்தாத். அர் ரஷீத் என்பது அந்த வீதியிட பேரு. அப்ப நீங்க எப்படி கேள்வி கேட்கிற? உதாரணமாக இப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டா ஐன தஸ்குனு, இதை சொல்லுங்க பார்க்க. ஐன தஸ்குனு, நீங்க விடைய சொல்லுங்க. அது அஸ்குனு. சொல்லுங்க. அஸ்குனு ஃபிர்ரியால் வந்து இருக்குதுன்னு இல்லையா? அதை நீங்க இப்ப மாத்தணும். எப்படி மாத்தணும்? பகதாத்னு மாத்தணும். அப்ப நான் இப்படி கேட்கிறேன், ஐன தஸ்குனு, நீங்க எப்படி சொல்ல போறீங்க? அஸ்குனு ஃபி பக்தாத், அஸ்குனு ஃபி பக்தாத், நான் பக்தாதில் வசிக்கின்றேன். அவரை கேட்கிறேன் நான், ஃபி ஐ ஷாரிஇன் தஸ்குனு, அஸ்குனு ஃபி ஷாரிர் ரஷீத். ரைட். அஸ்குனு ஃபி ஷாரிஇ அர் ரஷீத்னு சொல்றேன். சரியா? ரைட்.
அடுத்து அல் ஹுருத்தூம் அன்னை. அப்ப நான் கேட்கிறேன்னா ஐன தஸ்குனு. أسكن في الخرطوم. في الخرطوم. في أي شارع تسكن؟ أسكن في شارع أسكن في شارع நை அல்லது நீ. நைனது வீதியில் நான் குடியிருக்கின்றேன். ஓகே ரைட். திருப்ப ஐன தஸ்குனு. சொல்லுங்க ஐன தஸ்குனு. أسكن أسكن في دمشق. 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 اوكي. أسكن في دمشق. ரைட். في أي شارع تسكن؟ أسكن في شارع النصر. ناصر. very good. أين تسكن؟ நாலாவது أين تسكن؟ أسكن في القاهرة. قاهرة. في أي شارع تسكن؟ أسكن في شارع الأزهر. அஸ்ஹர். வெரி குட். ஓகே. அஸ்ஹர் என்பது அந்த அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தின் பேர் தான் அல் அஸ்ஹர். காஹிராண்டா என்ன? கைரோவா? காஹிரா என்பது கைரோ, இஜிப்டுடைய தலைநகரம். சரியா? காஹிரா கைரோ. அஸ்ஹர் என்பது இஜிப்ட்ல காணப்படக்கூடிய மிக பிரபல்யமான மிகவும் பழமை வாய்ந்த ஒரு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் தான் அல் அஸ்ஹர். அப்ப ஐன தஸ்குனு? அஸ்குனு ஃபில் காஹிரா. في أي شارع تسكن؟ أسكن في شارع الأزهر. அஸ்ஹர் வீதியில நான் குடியிருக்கின்றேன். சரி. அடுத்த கேள்வி வந்து உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். உதாரணமாக மஸ்முக்க, விரும்பினொத்தர் விட சொல்லலாம். மஸ்முக்க. சொல்லுங்க உங்களோட பேரை சொல்லுங்க. மஸ்முக்க. இதுக்கான விட சொல்லுங்க. மஸ்முக்க. اسمي عبد الباسط. اسمي عبد الباسط. اوكي very good. كم سنة عمرك؟ كم سنة عمرك؟ عمري 17 سنة. عمري 17 سنة. عمري 17 سنة. ஓகே. 7 என்பது ஆண் பால்ல வரும், 10 சனத்தன் என்பது ரெண்டுமே பெண் பால்ல வரும். சரியா? அப்ப என்னுடைய வயது 17 வருடங்கள் ஆகும். ஐன தஸ்குனு? ஐன தஸ்குனு? பாசித் சொல்லுங்க. ஐன தஸ்குனு? أسكن في بيرولا. أسكن في بيرولا. في أي شارع تسكن؟ في أي شارع تسكن؟ நீங்க இந்த வீதியில குடியிருக்கிறீங்க. சும்மா ஏதாவது ஒரு வீதியோட பேரை சொல்லலாம். அஸ்குனு ஃபி ஷாரிஇ நதீம் ஹாஜியார். அப்படியா? ரைட். அஸ்குனு ஃபி ஷாரிஇ அல்லது சைனா போர்ட் என்னமோ, அல்லது குட்டிமலை. ஒவ்வொரு ஒரு இருக்கிறலையா அவட ஏரியால சின்ன மலை, குட்டிமலை. ரைட். ஓகே. அப்ப அஸ்குனு ஃபி ஷாரிஇ அண்டு போட்டு நீங்க விரும்பின ஒரு வீதியோட பேரை சொல்லலாம். ஃபி ஷாரிஇ மஹகொட அல்லது ஃபி ஷாரிஇ அல் பஹர். கடலில் செல்ற வீதியில தான் நான் குடியிருக்கிறேன். அல்லது கெச்சி மலை. ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு வீதியோட பேரை சொல்லலாம். ரைட். அடுத்த ஃபி ஐ ஹையின் தஸ்குனு. ஃபி ஐ ஹையின் தஸ்குனு. நீ எந்த பிரதேசத்தில் குடியிருக்கின்றாய்? எந்த பகுதியில், எந்த ஏரியால? அப்ப நீங்க இப்ப பேருவலை என்று பொதுவா சொன்னதால நீங்க வசிக்கின்ற ஏரியாவோட பேரை சொல்லலாம். என்ன? அஸ்குனு ஃபி ஹையி. என்ன சொல்ல போறீங்க? அஸ்குனு ஃபி ஹையி அப்துல் பாசித். எந்த ஏரியா பேருவலையில? شارع المسجد. மஸ்ஜித் ஏரியாவா? இல்ல என்ன ஏரியா சொல்லுங்க பாக்க. எலந்தகொடை. எலந்தகொடை. அப்படியா? ரைட். ஓகே. அஸ்குனு ஃபி ஹையி எலந்தகொடை. இப்ப வழங்குறா அவளுக்கு. இப்ப நீங்க இப்ப ஐன தஸ்குனு என்று கேட்ட இடத்துல சில நேரம் அவளுக்கு சொல்லி இருக்கலாம் கொழும்பு வந்து உதாரணமாக, அல்லது ஸ்ரீலங்கா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க பேருவலைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. திருப்ப அந்த ஷாரி அண்டா கருத்து வீதி, அந்த ரோட். இப்ப நீங்க எந்த ரோட்ல குடியிருக்கிறீங்கன்னு கேட்டா அந்த குறிப்பிட்ட பாதையின் பேரை சொல்றது. குறுக்கு தெரு, கிராஸ்ன்னு சொல்ற
இத்தனையாவது குரோஸ்ல அல்லது இத்தனையாவது தெருவில் அல்லது ஒவ்வொரு பாதைக்கும் ஒவ்வொரு பேரு காணப்படும். சரியா? அந்த குறிப்பிட்ட பேருக்கு நீங்க அரபால மாற்றி தான் செல்லணுமென்று இல்லை. இப்போ உதாரணமாக நலீம் ஹாஜியார் ரோட் என்று சொன்னா அந்த நலீம் ஹாஜியார் என்றதை நீங்க அதை அப்படியே பயன்படுத்தலாம். அல்லது ஜாமியா நலீமியா வீதி என்று வரக்கொள்ள ஜாமியா நலீமியா அஸ்குனு ஃபி ஷாரிஇ அல் ஜாமியா அன் நலீமியா என்று எழுதுறது. சரியா? அதை அப்படியே அவளுக்கு பயன்படுத்தலாம். அதே போலதான் ஃபி ஐய ஹையின் தஸ்குனு, நீங்க எந்த ஏரியால எந்த பகுதியில குடியிருக்கிறீங்கன்னு கேட்டா பேருவலைன்னா பேருவலைக்குள்ள எத்தனையோ ஏரியாக்கள் இருக்குது. மககொடை, சைனா ஃபோர்ட், அதே போல குட்டிமலை, அதே போல எத்தனையோ ஏரியாக்கள் இருக்குது. அதுல ஏதாவது நீங்க குடியிருக்கின்ற அந்த ஏரியாவை சொல்லலாம். இப்போ உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் விளங்கி இருக்கும். ஹை என்றா என்ன? ஏரியா, ரைட். ஷாரி என்பது வீதி. எனவே நாங்க கேட்கிற கேள்வியை பொறுத்து எங்களோட விடைய சொன்னா சரி, ரைட். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களோட பேரை, உங்களோட வயதை, உங்களோட ஏரியாவை, வீதியை சொல்லி பாருங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது நாங்க சென்ற வாரம் பார்த்த இன்னொரு பாடம் தான் இந்த பாடம். ரைட், ஓகே. இந்த பாடத்தையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை பார்த்துட்டு அதுல உள்ள பயிற்சிகளா பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. முஹம்மத் தாலிபுன் ஃபில் மதரசதி அஸ்ஸானவிய்யா. முஹம்மத் உயர்தர பாடசாலையில் கற்கின்ற அல்லது உயர்தர பாடசாலையில் ஒரு மாணவன். உயர்தர பாடசாலையில் ஒரு மாணவன் அல்லது செகண்டரி ஸ்கூல் என்று சொல்லுவோம். மேலும் அல் மதரசா அஸ்ஸானவிய்யா இரண்டாம் நிலை பாடசாலை, ரைட். செகண்டரி ஸ்கூல்ல ஒரு மாணவன். உம்ருஹு 19 சனத்தன், அவனுடைய வயது 19 வருடங்கள் ஆகும். வஹுவ யஸ்குனு ஃபீ பைத்தின் ஜமீலின் ஃபீ ஹையில் மத்தார், அவன் விமான நிலைய பகுதியில், சரியா, விமான நிலைய பகுதியில் அழகானதொரு வீட்டில் வசிக்கின்றான். ஃபீ ஷாரிஇல் குதுஸ், குதுஸ் வீதியில. இப்ப தொடர்ந்து வருமானா வஹுவ யஸ்குனு ஃபீ பைத்தின் ஜமீலின் ஃபீ ஹையில் மத்தாரி ஃபீ ஷாரிஇல் குதுஸ், அவன் குதுஸ் வீதியில் விமான நிலைய பகுதியில் அழகானதொரு வீட்டில் வசிக்கின்றான். கால முஹம்மத் சொன்னான், யா வாலிதி, என்னுடைய தந்தையே, லா அஸ்ததீஉ ன்னௌம், என்னால் தூங்கவும் முடியாது, வலா அஸ்ததீஉல் கிராஅ, என்னால் வாசிக்கவும் முடியாது. சௌத்து தாயிராத்தி முஸ்இஜுன், விமானங்களின் ஒளி சப்தம் இடைஞ்சலாக உள்ளது, டிஸ்டர்பாக உள்ளது, இடைஞ்சலாக உள்ளது. லிமாதா லா நன்தகில் இலா பைத்தின் ஜதீத், ஏன் நாம் புதியதொரு வீட்டுக்கு இடம் பெயரக்கூடாது என்று அவன் சொன்னான். கால வாலிதுஹு, அவனுடைய தந்தை சொன்னார், இஸ்பிர் யா வலதி, இஸ்பிர் யா வலதி, என்னுடைய தந்தை, என்னுடைய மகனே, பொறுமையாக இரு. ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் ஃபில் மத்தாரில் கதீம், இது பழைய விமான நிலையத்திற்கான இறுதி வருடமாகும். ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் ஃபில் மத்தாரில் கதீம், இது பழைய விமான நிலையத்துக்கான இறுதி வருடம் ஆகும். கால முஹம்மத் சொன்னான் அல்லது கேட்டான், வஹலில் மத்தாருல் ஜதீது தாஹிலல் மதீனத்தி ஐத்தான், சரியா, புதிய விமான நிலையமும் மதீனாவுக்குள்ளே இருக்குமா? கால வாலிதுஹு, அவனுடைய தந்தை சொன்னார், லா, இல்லை. அல் மத்தாருல் ஜதீது ஹாரிஜல் மதீனா, புதிய விமான நிலையம் மதீனாவுக்கு வெளியே இருக்கும். இப்தஸம முஹம்மத் புன்னகைத்தான். சும்ம தனாவல கிதாபஹு, பிறகு தன்னுடைய புத்தகத்தை வாசித்தான் அல்லது எடுத்துக்கொண்டான், பெற்றுக்கொண்டான். சரியா? இதை நாங்க சென்ற வாரம் ஒவ்வொரு சொல்லாக ஒவ்வொரு வாக்கியமாக பார்த்தோம். சரி, இதுல இருக்கிற பயிற்சிகளை ஒரு குயிக்கா சொல்லிட்டு போகலாம். ஏன்னா முஹம்மத் ஃபில் மதரசத்தி அஸ்ஸானவிய்யா, முதர்ரிஸா, தாலிபா, தில்மீதா, சொல்லுங்க பார்க்க. தாலிபுன், தில்மீதுன் பிள்ளையா? எஸ், ஓகே. அப்ப தில்மீதுன் பிள்ளையா? தில்மீதுனும் தாலிபுனும் ரெண்டும் சரிதானா? சரியா? தாலிபுன் என்றாலும் மாணவன், தில்மீதுன் என்றாலும் கருத்து மாணவன். சரியா? ரைட்.
يسكن محمد في بيت جديد واسع جميل. என்ன விடுவார ஜதீத் ஜமீல். ஓகே ஜமீல். ஜதீத் என்ன கருத்து என்ன? ஜதீத் என்றா புதியது, புதிய. வாசி என்ற கருத்து விசாலமானது. விசாலமானது. சரியா? ஓகே ரைட். ஓகே அப்ப யஸ்குனு முஹம்மத் ஃபி பைத்தின் மத்தார். ஓகே அங்கலனா ரைட். அப்ப இதுல இரண்டாவது யஸ்குனு முஹம்மத் ஃபி பைத்தி ஜமீலின். ஓகே முஹம்மத் அழகான ஒரு வீட்டில் வசிக்கின்றான். ரைட். பைத்து முஹம்மத் முஹம்மதுடைய வீடு ஃபி ஹையி என்ன அல் மத்தாரா அஸ்ஸூக அல் ஜாமிஆவா ஃபி மத்தாரி. ஹையி அல் மத்தாரி விமான நிலைய பகுதியில் முஹம்மதுடைய வீடு உள்ளது. பைத்து முஹம்மத் ஃபி ஹையில் மத்தார். பைத்து முஹம்மத் ஃபி ஹையி அல் மத்தார். சரி. يسكن محمد في شارع الوزير فلسطين القدس. 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 اوكي رايت. اوكي هذه آخر للمطار القديم. سنة شهر يوم. هذه آخر سنة شهر يوم. سنة المطار القديم. பழைய விமான நிலையத்துக்கான இறுதி வருடம் இதுவாகும். ரைட். ஓகே அதே போல இந்த கேள்விகளை பாருங்க. முதலாவது கேள்வி ஐன யதுருசு முஹம்மத். முஹம்மத் எங்கே படிக்கின்றான்? குயிக்கா சொல்லுங்க விடைய. ஐன யஸ்குனு முஹம்மத். முஹம்மத் எங்கே படிக்கின்றான்? يدرس محمد مدرسة ثانوي. يدرس محمد في المدرسة الثانوية. في المدرسة الثانوية. சரியா? يدرس محمد في المدرسة الثانوية. محمد عمره 19 سنة. ஓகே கொஞ்சம் அதான் முடியட்டும்னா
ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, கம் சனத்தன் உம்ருஹு. அது சொல்லுங்க பார்க்க, நீங்க இப்ப சொன்னீங்க உம்ருஹு திஸ்ஆ அஷரத عشرة சனத்தன். سنة ஓகே, ஓகே. ஃபி ஐயி ஹையின் யஸ்குனு, ஃபி ஐயி ஹையின் யஸ்குனு. அவன் இந்த ஏரியால, இந்த பிரதேசத்துல, இந்த பகுதியில குடியிருக்கிறான். في شارع القدس ஃபி ஷாரிஇல் குதுஸா, இல்லாட்டி ஷாரிஅ கேட்கல, ஹையத்தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப என்ன வரும்? ஃபி ஹையி அல் மத்தார் இல்லையா? இங்க பாடத்தை பாருங்க. وهو يسكن في بيت جميل في حي المطار في شارع القدس. அப்ப ஹையுல் மத்தார் என்பதுதான் விடையாக வரணும். في أي حي يسكن, அவன் இந்த ஏரியால குடியிருக்கிறான் என்றா في حي المطار, அல்லது يسكن في حي المطار, يسكن في حي المطار. ரைட். நாலாவது, واسم الشارع الذي يسكن فيه. மஸ்மு ஷாரி அல்லது யஸ்குனு ஃபீஹி, அவன் குடியிருக்கின்ற, அவன் வசிக்கின்ற வீதியின் பெயர் என்ன? மஸ்மு ஷாரி அல்லது யஸ்குனு ஃபீஹி. அங்கதான் நீங்க சொன்ன விட வரும். என்ன விட வரும்? ஃபீ அல்லது ஷாரிஉ அல் குதுஸ். என்ன? ஷாரிஉல் குதுஸ். ஐனல் மத்தாருல் கதீம். அது சொல்லுங்க பார்க்க. ஐனல் மத்தாருல் கதீம், பழைய விமான நிலையம் இங்கே உள்ளது. ஐனல் மத்தாருல் கதீம். சொல்லுங்களே. அல் மத்தாருல் கதீம் தாஹிலல் மதீனா. ரைட். அப்ப தாஹில தண்டா உள்ளே, தாஹிலல் மதீனா, மதீனாவுக்குள்ளே பழைய விமான நிலையம் காணப்படுகின்றது. அடுத்த கேள்வி என்ன? ஐனல் மத்தாரு அல் ஜதீத், புதிய விமான நிலையம் எங்கே இருக்கும்? எங்க இருக்கும்? அல் மத்தாருல் ஜதீது خارج المدينة ஹாரிஜல் மதீனா, மதீனாவுக்கு வெளியே இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது, கரீபான சொல்லை கீழால கோடடி கட்டாம். கரீபண்டா வித்தியாசமான சொல்ல. அல் கலிமத்துல் கரீபா. யக்துபு யக்சிலு அல் கிதாபு யுனல்லிஃபு. சொல்லுங்க, என்ன விட வரும்? الكتاب. அல் கிதாப். சரியா? யக்துபு என்றா எழுதுகிறான், யக்சிலு கழுவுகிறான், யுனல்லிஃபு என்றா சுத்தம் செய்கிறான். எனவே அல் கிதாப் என்பது புத்தகம். அப்ப ஏனையெல்லாம் ஃபிஅலாக வந்திருக்க, அதாவது வினை சொற்களாக வந்திருக்க, அல் கிதாப் என்பது மாத்திரம் பேர் சொல்லாக வந்திருக்கிறது. ரைட். அல் மஸ்ஜிது யஷ்தரி அத்தாயிரத்து அல் கலம். இதுல என்ன வரும்? يشتري. யஷ்தரி. வெரி குட், ஓகே. அதே போல ஃபி மின் இலா யக்ரா. يقرأ. யக்ரா அல்ல ஹர்ஃபு ஜர், ஃபி மின் இலா எல்லாம் ஹர்ஃபு ஜர், இடைச்சொற்கள். யக்ரா என்பது ஒரு வினை சொல்லாக வந்திருக்குது. சரி, ஓகே. ரைட். இதுகளை கொஞ்சம் குயிக்கா சொல்லிட்டு போங்க. இப்ப உதாரணமாக, அல் மத்தாரு வல் ஜதீது ஹாரிஜல் மதீனா, புதிய விமான நிலையம் மதீனாவுக்கு வெளியே இருக்கும். அப்ப இதுல வந்து அல் மதரசா பாடசாலை, ஸ்கூல். அல் மதரசத்து அல் ஜதீதத்து, அல் மதரசத்து அல் ஜதீதத்து, புதிய பாடசாலை, புதிய ஸ்கூல். ஹாரிஜல் மதீனா, நகரத்துக்கு வெளியே இருக்கும். ரைட். அப்ப தாஹிலேண்டா உள்ளே, ஹாரிஜாண்டா வெளியே. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அல் மதரசத்துல் ஜதீதத்து தாஹில் அல் மதீனாண்டா கருத்து என்ன? புதிய பாடசாலை நகரத்திற்கு உள்ளே, நகரத்திற்குள்ளே இருக்கும். சரி. இப்ப நீங்க சொல்லுங்க ஒவ்வொன்றா மாத்தி. அல் மல்அபு, குயிக்கா சொல்லலாம். அல் மல்அபு. الملعب الجديدة خارج المدينة. ஓகே. ஜதீதத்து என்று வருமா மகள்? அல் மல்அபு அல் جديد. ஜதீது, அல் மல்அபுல் ஜதீது. ஆண் பால தான் இருக்குது இல்லையா? அப்ப அல் மல்அபு அல் ஜதீது தாஹிலல் மதீனா உதாரணமா, அல்லது ஹாரிஜல் மதீனா. ரைட். வசத, வசத என்ன கருத்து என்ன? நடுவில், நடுவில், மத்தியில், நடுவில். ஓகே. அப்ப சொல்லுங்க, அல் மல்அபு அல் ஜதீது இப்படி வார. அல் மல்அபு அல் ஜதீது, புதிய விளையாட்டு மைதானம். المدينة. வசதல் மதீனா,
வசத்தல் மதீனா நகரத்தின் மத்தியில் இருக்கும். ரைட். அதே போல அடுத்தது சொல்லுங்க. அல் ஹதீகத்து அல் ஜதீதத்து. அல் ஹதீகத்து அல் ஜதீதத்து புதிய தோட்டம், புதிய கார்டன் எங்க இருக்குமா? வசத்தல் مدينة மதீனா மதீனா. நகரத்தின் மத்தியில் இருக்கும். ஓகே. அடுத்து அமாம. இதை சொல்லுங்க. இப்ப இதே சொல்ல பயன்படுத்தி. الحديقة الجديدة أمام المدينة. ரைட். அல் ஹதீகத்துல் ஜதீதா. அல் ஹதீகத்து அல் ஜதீதத்து அமாமல் மதீனா புதிய தோட்டம் நகரத்தின் முன்னால் இருக்கும். ரைட். அடுத்து அல் மஸ்பஹ். அல் மஸ்பஹ். المسبح الجديد أمام المدينة. ஜதீதா என்று பெண்பால வருமா? அல் மஸ்பஹு அல் ஜதீதா என்று வருமா? جديد الجديد. ஜதீது. அல் மஸ்பஹு அல் ஜதீது. அப்ப இங்க விளங்கி கொள்ளுங்க. ஆண் பால்ல வந்தாத்தான் அந்த அடைமொழி அல்லது நாங்கள் சிஃபத் என்று சொல்வோம், அதுவும் ஆண்பால வரும். குறிப்பிட்ட அந்த பேரு சொல் பெண்பால வந்தால் சிஃபத், அதாவது அந்த அடைமொழி பெண்பால வரும். அதை கருத்துல கொள்ளணும் கட்டாயமா. அப்ப அல் மஸ்பஹுல் ஜதீது புதிய நீச்சல் தடாகம் அமாம அல் மதீனா அமாமல் மதீனா. சரியா? ரைட். ஹல்ஃப் என்ன கருத்து? என்ன ஹல்ஃப் என்ன? பின்னால். பின்னால். அப்ப எப்படி வரும்? அல் மஸ்பஹுல் ஜதீது خلف المدينة ஹல்ஃபல் மதீனா. சரி. நகரத்துக்கு பின்னால் புதிய நீச்சல் தடாகம் இருக்கும் அல்லது காணப்படுகின்றது. ரைட். அதே போல அல் மதாரு அல் ஜதீது ஹல்ஃபல் மதீனா நகரத்துக்கு பின்னால் புதிய விமான நிலையம் உள்ளது. ஹாரிஜாண்டா வெளியே. அல் மதாருல் ஜதீது ஹாரிஜல் மதீனா. சரி. ஓகே. அடுத்ததை பாருங்க. இதை கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. இம்லாயில் ஃபராக பில் கலிமத்தில் முனாசிபா பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புக. அதுல ஷஹர் தாஹில சனஹ் லா ஹல். அதுல முதலாவது பாருங்க. உமுரி சித்த அஷரத்த என்ன வரும்? சித்த அஷரத்த சனத்தன். சனத்தன். சித்த அஷரத்த சனத்தன் என்னுடைய வயது 19. சித்தன 16 வருடங்கள் ஆகும். சரியா? 16 வருடங்கள் ஆகும். அஸ்ததி உன்னோம் இதுக்கு என்ன வரும்? அஸ்ததி உன்னோம் லா அஸ்ததீஉ அன்-நௌம். லா அஸ்ததீஉ அன்-நௌம் என்னால் தூங்க முடியாது. லா அஸ்ததீஉ அன்-நௌம். ரைட். அத்தில்மீதத்துல் ஜதீதா தாஹில ஸஃப் இதுக்கு என்ன வரும்? அத்தில்மீதத்துல் ஜதீதா தாஹில ஸஃப் இது இந்த இடத்துல என்ன சொல் வரும்? சொல்லுங்க பாக்க. இப்ப லாண்டு சொல்லிட்டீங்க, சனான்னு சொல்லிட்டீங்க. இந்த 3 சொல் இருக்குது. ஷஹர் தாஹில் ஹல். அப்ப என்ன சொல் வார பொருத்தம்? அத்தில்மீதத்துல் ஜதீதா தாஹில ஸஃப். شهر. ஷஹரண்டா மாதம். ஷஹரண்டா மாதம். இதுல பாருங்க ஒரு கேள்விக்குறி ஒண்டிக்கிற விளங்குறா அவளுக்கு. கேள்விக்குறி ஒண்டிக்கிறது விளங்குறாப்புல. ரைட். இங்க பாருங்க இன்னொரு கேள்விக்குறி ஒண்டிக்கிற இல்லையா? சரியா? ரைட். அப்ப நீங்க ஹல் என்று வரும். ஹல் என்று சொல் வரும். விளங்கினா? இப்ப ஹல் என்பதுதான் நீங்க நோக்கு வர வேண்டியது. ஹலித்தில் மீதத்துல் ஜதீதா தாஹில ஸஃப் புதிய மாணவி. அத்தில் மீதத்துல் ஜதீதான புதிய மாணவி. தாஹில அண்டா உள்ளே, அஸ்ஸஃப் அண்டா வகுப்பறை. அப்ப அத்தில் மீதத்துல் ஜதீதா தாஹில ஸஃப் புதிய மாணவி வகுப்பறைக்குள்ளே இருக்கின்றாளா? இப்ப ஹல் என்ன சொல்லிட்டா வருமா? அப்ப அடுத்தது 4வது ஹாதிஹி அல்லது ஹாதான்னு தான் வந்துக்குது. ஹாதா ஆஹிரு சொல்லுங்க அப்படியே. ஹாதா ஆஹிரு என்ன?
ഇവിടെ வருது இல்லையா ஹாதா ஆஹிரு தாஹிலு شهر ம் شهر இல்ல ஷஹர் ஷஹர்னு சொல்லிட்டு வர சரியா ஷஹர ஹாதா ஆஹிரு ஷஹரின் السيارة القديمة هذا آخر شهر இப்ப சனாண்டு வந்தா பெண்பால வரும் ஹாதிஹி என்று வரும் இப்ப ஹாதா என்பது ஆண்பால் ஷஹர் ஆண்பால் தானே ஆண்பால் சொல் அப்ப ஹாதா இது ஆஹிரு ஷஹரின் இறுதி மாதம் ஆகும் கடைசி மாதம் ஆகும் சையாரத்தில் கதீமா பழைய கார் அல்லது பழைய வாகனத்துக்கான இறுதி மாதம் இதுவாகும் ஹாதா ஆஹிரு ஷஹரின் நான் மேல பார்த்தோம் ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் என்று பார்த்தோம் ஏண்டா சனா பெண்பாலா இருக்கிறதால இஸ்மு இஷாரா அந்த சுட்டு பேரும் பெண்பால தான் வரும் ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் இல் மத்தாரில் கதீம் சரியா ஆனா வந்து ஷஹர் என்பது ஆண்பாலாக இருப்பதால ஹாதா என்ற சொல் வந்திருக்குது ஹாதா ஆஹிரு ஷஹரில் லிஸ்ஸையாரத்தில் கதீமா பழைய சையாரா பழைய காருக்கான இறுதி மாதம் இதுவாகும் ரைட் அது அல் கிதாபுல் ஜதீது இங்கதான் என்ன வர கடைசியா ஒன்றுதான் மிஞ்சிக்கிற ஷஹரு சொல்லியாச்சு சனா சொல்லியாச்சு லா சொல்லியாச்சு ஹல் சொல்லியாச்சு அப்ப அல் கிதாபுல் ஜதீது என்ன வரும் அல் கிதாபுல் ஜதீது தாஹிலல் ஹகீபா புதிய புத்தகம் பைக்கு உள்ளே உள்ளது புதிய புத்தகம் பைக்குள்ளே உள்ளது சரி ஓகே விளங்கினா எல்லாருக்கும் இதுல அடுத்த வார பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி செஞ்சு கொண்டு வந்திருப்பீங்கன்னா ரைட் இதை சொல்லுங்க பார்க்க ஒழுங்குபடுத்தி முதலாவது என்ன சொல்லுங்க பார்க்க சனா உமுருஹா அஷாரா ஹம்ச ஃபாத்திமா முதலாவது சொல் என்ன வரும் சொல்லுங்க பார்க்க ஃபாத்திமா ஃபாத்திமா அது வெரி குட் உமுருஹா அஷாரா அப்படியே வர ஹம்ச அஷாரா சனத்தன் சனத்தன் வெரி குட் விளங்கினா அவளுக்கு ஃபாத்திமா உமுருஹா ஹம்ச அஷரத சனத்தன் என்று வரும் இது ஒன்னாவது சரியா ரெண்டாவது என்ன நذهبு லா நذهبு இலா ஹதீகத்துல் ஜமீல் ஹதீகத்துன் ஜமீல் ஜமீல் ஆனா லிமாதா லா நذهبு ஏன் நாம் செல்லக்கூடாது லிமாதா லா நذهبு இலா ஹதீகத்தின் ஜமீலத்தின் கேள்விக்குறி என்று வருமாடா நீங்க பாருங்க கேள்விக்குறி ஒன்று இருக்குது இல்லையா அதையும் கட்டாயமாக நாங்க விடையில சம்மதப்படுத்தணும் சரியா லிமாதா லா நذهبு இலா ஹதீகத்தின் ஜமீலா என்ன கருத்து வரும் லிமாதா லா நذهبு இலா ஹதீகத்தின் ஜமீலான கருத்து என்ன சொல்லுங்க கருத்து சொல்லுங்க லிமாதா லா நذهبு இலா ஹதீகத்தின் ஜமீலா ஏன் நாம் புதியதொரு தோட்டத்துக்கு செல்லக்கூடாது புதியதொரு கார்டனுக்கு ஏன் நாம் செல்லக்கூடாது ரைட் ஓகே மூணாவது யௌமின் ஹாதா லில் முதீரி அவ்வலு அல் ஜதீதி இதை சொல்லுங்க பார்க்க லேசா சொல்லலாம் ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீரில் ஜதீத் ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீரி அல் ஜதீத் வெரி குட் கருத்து சொல்லணுமா ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீரி அல் ஜதீத் கருத்து சொல்லணுமா யாருக்காவது சொல்லுமா கருத்து ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீரி அல் ஜதீத் சொல்லுங்க பாக்க ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீரி அல் ஜதீத் புதிய சொல்லுங்களேன் குயிக்கா கருத்தை யாராவது நாங்க பாடத்துல பார்த்தோம்னா ஹாதிஹி ஆஹிரு சனத்தின்
இது இறுதி வருடமாகும். இல் மத்தாரி அல் கதீம் புதிய அல்லது பழைத்த விமான நிலையத்துக்கான இறுதி வருடம் ஆகும். இது பழைத்த விமான நிலையத்துக்கான இறுதி வருடம் ஆகும். அது மாதிரி ஹாதா அவ்வலு யௌமின், ஹாதா அவ்வலு யௌமின். அவ்வல் என்ன கருத்து என்ன? இது புதிய அதிபதி முதலாவது முதலாவது. அப்ப ஹாதா அவ்வலு யௌமின் என்றா இது புதிய அதிபரின் முதல் முதலாவது நாள். வெரி குட். ஓகே, ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீரில் ஜதீத். புதிய அதிபருக்கான முதலாவது நாள் இதுவாகும். அல்லது இது ஹாதா இது அவ்வலு யௌமின் லில் முதீரி அல் ஜதீத். இது புதிய அதிபருக்கான முதலாவது நாளாகும். புதிய அதிபருக்கான முதலாவது நாளாகும். சரி, அடுத்த பாருங்க, நாலாவது அல் கலமு அல் ஹகீபத்தி அல் அஹ்மரு ஹாரிஜ. சொல்லுங்க. நாலாவது ஒழுங்குபடுத்தி சொல்லுங்க. கலமுல் அஹ்மர் ஹாரிஜில் ஹகீப். வெரி குட். ஓகே, அல் கலமு அல் அஹ்மரு அண்ணா கருத்து. அல் அஹ்மர் என்ன கருத்து? சிவப்பு நிறம். சிவப்பு நிறம். அல் கலமுல் அஹ்மரு ஹாரிஜல் ஹகீப. சரியா? அல் கலமுல் அஹ்மரு ஹாரிஜல் ஹகீப. சிவப்பு நிற பேனை பேக் வெளியே இருக்குது. சரியா? பைக்கு வெளியே உள்ளது. பைக்கு வெளியே உள்ளது. சரியா? அல் கலமுல் அஹ்மரு ஹாரிஜல் ஹகீப. கடைசியா சொல்லுங்க. வெரி குட். யஸ்குனு வசிக்கிறார். யாரு வசிக்கிறார்? அல் முதாரிஸ், ஆசிரியர். எஸ், யஸ்குனு அல் முதாரிசு ஃபி ஹையி. சரியா? ஃபி ஹையி பலஸ்தீன். பலஸ்தீன் பகுதியில யார் வசிக்கிறார்? ஆசிரியர் வசிக்கிறார். ஓகே, யஸ்குனுல் முதாரிசு ஃபி ஹையி பலஸ்தீன். ஆசிரியர் பலஸ்தீன், பலஸ்தீன் பகுதியில, பலஸ்தீன் பிரதேசத்தில் ஆசிரியர் வசிக்கின்றார். சரி, அப்ப இந்த பயிற்சி கட்டாயமாக செஞ்சு கொண்டு வந்திக்கணும். ரைட்? சரியாண்டா சரியா போட்டு கொள்ளுங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க அடுத்த பகுதி போறோம். என்ன ரைட்? அடுத்தது தானேன்னா இஸ்தபுதீல். நான் குயிக்காக சொல்லிட்டு போங்கள. லிமாதா லா நன்தகிலு இலா பைத்தின் ஜதீதின். கருத்தை நான் சொன்னேன் உங்களுக்கு. என்ன, ஏன் நாம், எதற்காக நாம், நன்தகிலு நூன் வந்திக்குது இல்லையா மேல. அப்ப நன்தகிலு வந்தா நாம் இடம்பெயர்கிறோம். லிமாதா லா நன்தகிலு, ஏன் நாம் இடம்பெயரக்கூடாது. இலா பைத்தின் ஜதீதின், புதியதொரு வீட்டுக்கு நாம் ஏன் இடம் மாறக்கூடாது. சரியா? அப்ப மதரசா என்ற சொல்ல பயன்படுத்தினா எப்படி வரும்? ஜதீதா என்று வரும். லிமாதா லா நன்தகிலு இலா மதரசத்தின் ஜதீதா, ஏன் நாம் புதியதொரு பாடசாலைக்கு இடம்பெயரக்கூடாது, செல்லக்கூடாது. அத ஜதீதா என்பது அடைமொழி. அதுக்கு பதிலாக இன்னொரு அடைமொழி தரப்பட்டிருக்குது, ஜமீல் என்பது. அப்ப லிமாதா லா நன்தகிலு இலா மதரசத்தின் ஜமீலா, ஏன் நாம் அழகானதொரு பாடசாலைக்கு செல்லக்கூடாது, இடம்பெயரக்கூடாது. ஆமா, சொல்லுங்க பாக்க. மல்அப் சொல்லுங்க, இதுல இருந்து மாத்தி சொல்லுங்க. லிமாதா லா மல்அபு லா நன்தகிலு லா நன்தகிலு ஜதீத். லிமாதா லா நன்தகிலு இலா جديد. إلى ملعب جديد. إلى ملعب جديد. لماذا لا جميل. سوري جميل أنا سلطاني. لماذا لا ننتقل إلى ملعب جميل. ஏன்னா மலகானதொரு விளையாட்டு மைதானத்துக்கு செல்லக்கூடாது, இடம்பெயரக்கூடாது. ரைட்? வாசியா, வாசியான்னா நாங்க இப்ப சொன்ன விசாலமான. அப்ப எப்படி வரும்? லிமாதா நன்தகிலு இலா மல்அபின் வாசிஇன். ரைட். லிமாதா லா நன்தகிலு இலா மல்அபி வாசி குர்ஃபா.
لماذا لا ننتقل ம். غرفة இலா جميلة இலா இலா ஹுர்ஃபத்தின் வாசியாத்தின். இந்த அடைமொழி واسعة அதை பயன்படுத்தினா நல்ல. லிமாதா லா நன்தகிலு இலா ஹுர்ஃபத்தின் வாசியத்தின். இப்போ நீங்க ஒரு ஒரு வீடு போறீங்க, அந்த வீட்டோட ஒரு ரூம் வந்து நல்லா அடைச்சதா இருக்குது. அப்ப நீங்க கேட்குறீங்க, ஏன் நாங்க இன்னொரு விசாலமான ரூம் ஒன்று போகக்கூடாது என்னமா கேட்குறீங்க, ரைட்? அர்த்தம் அது. லிமாதா லா நன்தகிலு இலா ஹுர்ஃபத்தின் வாசியா. இன்தக்கல வந்தா இலா வரும். இன்தக்கல இலாண்ட கருத்து என்னண்டா, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க போறது தான் நாங்க இன்தக்கல இலா என்று சொல்ல பயன்படுத்துறோம். அப்ப லிமாதா லா நன்தகிலு இலா குர்ஃபத்தின் வாசியா, ஏன்னா விசாலமானது ஒரு அறைக்கு செல்லக்கூடாது, இடம்பெயரக்கூடாது. சகீரண்டா சிறிய. சரி, அப்ப அதை எப்படி மாத்துறோம் நாங்க? லிமாதா ننتقل إلى لا ننتقل غرفة صغير. சகீரின் என்று வருமா? صغيرة. சகீரா அல்லது صغيرة. சகீரத்தின். விளங்கினா? குருஃபா பெண்பால் தானே. லிமாதா லா நன்தகிலு இலா குர்ஃபத்தின் சகீரத்தின், ஏன் நாம் சிறியதொரு அறைக்கு இடம்பெயரக்கூடாது, ரைட்? மஸ்பாஹ் لماذا لا ننتقل مصباح صغير. ஓகே, இலா வருமேனா? லிமாதா லா நன்தகிலு இலா இலா மஸ்பஹின் சகீரின். சரியா? ஏன் நாம் சிறியதொரு நீச்சல் தடாகத்துக்கு செல்லக்கூடாது. ஜதீத் لماذا لا ننتقل إلى مصباح جديد. லிமாதா லா நன்தகிலு இலா மஸ்பஹின் ஜதீதின். புதியதொரு நீச்சல் தடாகத்துக்கு ஏன் நாம் செல்லக்கூடாது. பைட் அதுதான் கடைசியா வர்றது. லிமாதா லா நன்தகிலு இலா பைத்தின் ஜதீதின், ஏன் நாம் புதியதொரு வீட்டுக்கு செல்லக்கூடாது அல்லது இடம்பெயரக்கூடாது, ரைட்? ஓகே, சரி. இது நான் போன கிழமை சொன்னேன், கட்டாயமாக இதையும் செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? இது உங்ககிட்ட கேட்கிற கேள்வி. நீங்க பாடம் முதலாவது கிஸ்ம் நாங்க இதோட முடியுது இல்லையா, ரைட்? அப்ப அந்த முதலாவது கிஸ்ம்ல நீங்க படிச்சது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த கேள்விகள் கேட்டுக்கிறேன். மஸ்முக, உன்னுடைய பெயர் என்ன? மின் ஐன அந்த, நீ எங்கிருந்து வருகிறாய்? மா ஜின்சியத்துக, உனது இனம் என்ன? ரைட்? உன்னோட ஐடென்டிட்டி என்ன? ஐன தஸ்குனு, நீ எங்கே குடியிருக்கின்றாய், வசிக்கின்றாய்? ஃபி ஐ ஷாரின் தஸ்குனு, நீ எந்த வீதியில் குடியிருக்கிறாய்? மஸ்முல் ஹையில் லதி தஸ்குனு ஃபீஹி, நீ வசிக்கின்ற வாழுகின்ற ஏரியாட பெயர் என்ன, அந்த பிரதேசத்தின் பெயர் என்ன? கம் சனதன் உமுருக, உன்னுடைய வயது எத்தனை வருடங்கள்? ஐன ததுருசு, நீ எங்கே படிக்கின்றாய்? சரியா? அப்ப இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கேட்கிற கொமனான கேள்விகள் தான் இது. சரியா? ரைட்? இப்படி எழுதலுமா? இந்த 8 கேள்விகளுக்கும் எழுதலுமா அதை சொல்லலுமா? யாருக்கும் சொல்ல இயலாது அப்படியா? ஏலும் சொல்லுங்க பார்க்க, நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. மஸ்முக. اسمي عبد الباسط. இஸ்மி அப்துல் பாசித். பூரணமான விடைய சொல்லுங்களேன். மின் ஐன அந்த. ஸ்ரீலங்கா. ஓகே, அப்ப நீங்க பூரணமாக விட எழுதுறப்படி மின் ஐன அந்த என்றத அன மின் ஸ்ரீலங்கா, அன மின் ஸ்ரீலங்கா. மா ஜின்சியத்துக, أنا سريلانكي. வெரி குட். ஓகே, அன ஸ்ரீலாங்கியோன், நான் இலங்கை நாட்டை சேர்ந்தவன். அவ ஜின்சியான்னு சொல்ல கொண்டு கேள்வி கேட்டால் நீங்க அந்த அந்த அமைப்புல தான் சொல்லணும். ஐ எம் ஸ்ரீலங்கன் என்று சொல்ற. ஐ எம் ஸ்ரீலங்கன். அப்ப அந்த லங்கன் என்று வர இல்லையா? ஸ்ரீலங்கா என்பது நாட்டுடைய பெயர் இல்லையா? ஸ்ரீலங்கன் என்ற கருத்து என்ன? நான் குறிப்பிட்ட இலங்கை நாட்டை சேர்ந்தவன். அம்மைதான் மின் ஐந்து கேட்டா அனமின் ஸ்ரீலங்கா, அது ஓகே. அனமின் ஸ்ரீலங்கா, நான் இலங்கை நாட்டிலிருந்து வருகின்றேன். மா ஜின்சியத்துக்கான்னு கேட்டா அந்த இடத்துல நீங்க விடல் எப்படி என்றா அன ஸ்ரீலாங்கியுன் அன்று எழுதுற.
நான் சொல்ற விளங்குறா? மின் ஐன அந்த வந்தா நாங்க எப்படி இப்படி எழுதுவோம்? ஆனா ரைட், நான் மின் இருந்து வருகிறேன், ஸ்ரீலங்கா இலங்கையிலிருந்து வருகிறேன். சரியா? இது மின் ஐன அந்த. நான் திங்சி எத்துக்கன்னு கேட்டால் ஆனா ஸ்ரீலாங்கியுன், ஆனா ஸ்ரீலாங்கியுன் ரைட், ஆனா ஸ்ரீலாங்கியுன் எழுதுறது. சரியா? ஓகே. அப்ப ஆனா மீன் ஸ்ரீலங்கா மின் ஐன அந்த, நீ எங்கிருந்து வருகிறாய்ன்னு கேட்டா ஆனா மீன் ஸ்ரீலங்கா, மா திங்சி எத்துக்கன்னு கேட்டா ஆனா ஸ்ரீலாங்கியுன் எழுதுனா சரி. ரைட். ஐன தஸ்குனு, நீ எங்கே குடியிருக்கிறாய்? சொல்லுங்க. அஸ்குன மடல அஸ்குனு أسكن في بيروت. ஓகே. ஒருத்தர் பி பேருவலா. அடுத்து அஸ்குனு மடவல. மடவல அப்படியா? மடல மட கலப்பு மடக்கலப்பு. மட்டக்களப்பு. சரி, மட்டக்களப்பு. அப்ப நீங்க அங்க வந்து மகள் சொல்ல கொள்ள ஃபீய போடணும். ஐன தஸ்குனு, நீ எங்கே குடியிருக்கிறாய் என்று கேட்டால் அஸ்குனு ஃபீ, ஃபீய போட்டுதான் சொல்றது. அஸ்குனு ஃபீ பேருவாலா, அஸ்குனு ஃபீ காத்தாங்குடி, அஸ்குனு ஃபீ வாழச்சேனா, அஸ்குனு ஃபீ உதாரணமாக கண்டி. ரைட். அப்ப அப்படி எழுதுறது. சரியா? அப்ப ஃபீய கட்டாயமாக போடணுமா? ரைட். ஐன தஸ்குனு. ரைட். ஃபீ ஐய ஷாரிஇன் தஸ்குனு, في أي شارع تسكن؟ أسكن في شارع السلام அல்லது அல் மஸ்ஜித் அல்லது என்னமோ அந்த இப்ப நிறைய ஃபில் ஜாமியா ஏதோ அஸ்குனு ஃபி ஷாரிஇல் ஜாமியா. சரி. அல்லது அஸ்குனு ஃபி ஷாரிஇல் முத்ஹஃப், அஸ்குனு ஃபி ஷாரி மஸ்ஜிதுல் அக்ஸா. உதாரணமாக நான் அக்ஸா பள்ளி வீதியில் குடியிருக்கிறேன். இப்ப காத்தாங்குடியில அக்ஸா பள்ளி இருக்குது இல்லையா? இப்ப அக்ஸா பள்ளி வீதியில் நான் குடியிருக்கிறேன் என்றா அஸ்குனு ஃபி ஷாரிஇ மஸ்ஜிதுல் அக்ஸா. ரைட். அப்படி சொல்றது. ரைட். ஆறாவது பாருங்க, மஸ்முல் ஹைக்கில்லதி தஸ்குனு ஃபீஹி, நீ வசிக்கின்ற ஏரியாட பேர் என்ன? அதான் நாங்க இப்ப சொன்னோம். ஃபி ஹைக்கி மஸ்ஜித், ஹையில் மஸ்ஜித், பள்ளி ஏரியால நான் வசிக்கிறேன். ஃபி ஹைக்கில் மதரசா, நான் பாடசாலை ஏரியால நான் வசிக்கிறேன். அப்ப விளங்கினா? மஸ்முல் ஹைக்கில்லதி தஸ்குனு ஃபீஹி என்றா நீங்க வசிக்கின்ற குடியிருக்கின்ற ஏரியாட பேர். அந்த ஏரியாட பேர் சொன்னா சரி. கம் சனத்தன் உம்ருக்க, உன்னுடைய வயது எத்தனை வருடங்கள்? பெரும்பாலும் அப்ப ஒன்று 15 சனா அல்லது 16 சனா இருக்கும். 15 அல்லது 16 வருடங்கள். அப்ப உமுரி 15 சனத்தன் அல்லது 16 சனத்தன் என்று வரும். ரைட். ஐன ததுருசு, நீ எங்கே படிக்கின்றாய்? ஏன்னா அப்ப நீங்க படிக்கின்ற பாடசாலையோட பேரை சொன்னா சரி. அதுருசு ஃபி மதரசதி அஸ்ஸாஹிரா, அதுருசு ஃபி மதரசதி ஏதோ ஒரு பாடசாலையோட பேரை சொன்னா சரி. ரைட். ஓகே. ரைட். இது இருக்கட்டும். இது வந்து இஸ்ஸல் ஜாரக், உன்னை பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கேள்வி கேட்கட்டான். மஸ்மு வாலிதிஹி, அவருடைய வாப்பட பேர் என்ன என்று நீங்க கேட்கணும். இப்ப நீங்க மஸ்மு வாலிதி, ரைட், அந்த பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட பேரை கேட்கிறது. சரியா? உங்களோட வாப்பட பேர் என்ன? மஸ்மு வாலிதிக், மஸ்மு உஸ்தாதிக், பேர் ஷாரின் தஸ்குனு என்ற அமைப்புல வருமா? தேவையில்லை. சரியா? ரைட். அடுத்தது பாருங்கோ, இது எப்படின்னு பாருங்கோ. பிரகட் உதாரணமா தந்திருக்கிறாங்க. உஸ்மான் மஹ்மூத் பேரு 14 சனத்தன் 14 வருடங்கள், அர்ரியாத் அல் வசீர். அப்ப எப்படி வர? இஸ்மி உஸ்மான் மஹ்மூத், என்னுடைய பேர் உஸ்மான் மஹ்மூத், வஉமுரி 14 சனத்தன், என்னுடைய வயது 14 வருடங்களாகும். அஸ்குனு ஃபிர் ரியாத், நான் ரியாதில் வசிக்கின்றேன். ஃபில் ஷாரிஇல் வசீர், வசீர் வீதியில் ரியாதில் வசிக்கின்றேன். அம்மா இருக்குது முஹம்மது ஆதில், அதே போல 17 சனத்தன் ஜகார்த்தா உமர் இப்னுல் கத்தாப். சொல்லலாமா? எப்படி வரும்? முதலாவது இஸ்மி முஹம்மது ஆதில், இஸ்மி முஹம்மது ஆதில், وعمري 17 سنة وعمري 17 سنة. அவரு
அஸ்குனு ஃபி ஜகார்த்தா. அஸ்குனு ஃபி ஜகார்த்தா. ஜாகர்த்தா இருக்குது, ஜகார்த்தா ஆனதா. ஜாகர்த்தா ஃபி ஷாரிஇ உமர் இப்னுல் கத்தாப். ஃபி ஷாரிஇ உமர் இப்னுல் கத்தாப். கிளியரா? ரைட். அப்ப நான் உமர் இப்னுல் கத்தாப் வீதியில ஜகார்த்தால நான் வசிக்கின்றேன். அமர் ஹசன் சுலைமான் பேர ஹசன் சுலைமான் 18 சனத்தன் இஸ்லாமாபாத் காலித் இப்னுல் வலீத். சொல்லுங்க பாக்க. இஸ்மி Hasan Sulaiman. ஹசன் சுலைமான் வ உமுரி 18 சனத்தன். சரியா? 18 சாரி வஉமுரி 18 சனத்தன். 8 வராது, 18 சனத்தன். அஸ்குனு ஃபி இஸ்லாமாபாத். அஸ்குனு ஃபி இஸ்லாமாபாத் அன்னைக்கு இஸ்லாமாபாத். ஃபி ஷாரிஇ காலித் இப்னுல் வலீத். மாதிரி உங்களுக்கு சொல்லி பார்க்கலாம். இல்லைங்கண்ணா? உங்களோட பேரை சொல்லி பார்க்கறது. உதாரணமாக இஸ்மி அப்துல் பாசித் வஉமுரி 16 சனத்தன் அஸ்குனு ஃபி பேருவாலா ஃபி ஷாரிஇ அல் மஸ்ஜித் அப்படின்னு சொல்றது. அல்லது ஒரு ருஷ்தாவாக இருந்தால் உதாரணமாக ருஷ்தா இஸ்மி ருஷ்தா பாப்பட பேரை சேர்த்து சொல்லலாம். இஸ்மி ருஷ்தா வஉமுரி 16 சனத்தன் அஸ்குனு ஃபி மட்டக்களப்பு அல்லது அஸ்குனு ஃபி ஏதோ ஒரு நகரத்திட பேரை சொல்றது. ஃபி ஷாரிஇ அந்த பாதையோட பேரை சொல்றது. ஃபி ஷாரிஇ அல் மஸ்ஜித் ஃபி ஷாரிஇ ஷாத்தில் பஹர். அந்த ஷாத்தில் பஹர்ண்டா பீச். பீச் கடற்கரை. அந்த பீச்சுக்கு தான் நாங்க ஷாத்தி உல் பஹர்ன்னு சொல்றது. அப்ப பீச் ரோட்ல நான் இருக்கிறேன்னா ஃபி ஷாரிஇ அஷாத்தி அல்லது ஃபி ஷாரிஇ ஷாத்தில் பஹர் அப்படின்னு சொல்றது. சரியா? ரைட். அந்த மாதிரி மற்ற எல்லாருக்கும் சொல்லி பார்க்கலாமா? ரைட். ஓகே. இது கேள்வி கேட்கறது. அக்மிலல் ஹிவார் இந்த டயலாக பூரணப்படுத்துற. இப்ப உதாரணமாக நான் ஆரிஃபுஹா ஹாதிஹி உக்தி. அந்த கேள்வி அந்த விடைக்கான கேள்வி எப்படி வரும்? இப்ப உதாரணமாக நாம் ஆம் ஆரிஃபுஹா நான் அவளை அறிகிறேன். ஹாதிஹி உக்தி இது என்னுடைய சகோதரி. அப்ப கேள்வி எப்படியாக வந்திருக்கும்? ஹல் ஆரிஃபு ஹாதல் உக்தி. ஹல் தாரிஃபு ஹாதிஹில் உக்தி. ஏன்னா ஹாதாண்டு வருமா? உக்தன்ன பெண்பால் தானே, ஏன்னா மகள். அப்ப ஹல் தாரிஃபு ஹாதிஹில் உக்த். சரியா? நீ இந்த சகோதரியை அறிகிறாயா? அல்லது ஹல் தாரிஃபுஹா வலைனா ஹல் தாரிஃபுஹா நீ அறிகிறாயா, நீ அவளை அறிகிறாயா? ரைட். அந்த மாதிரி இந்த கேள்விகளுக்கான இந்த கேள்விகள் ஆளுக்கால் வித்தியாசப்பட்டு இருக்கலாம். வலைனா இஸ்முஹா மரியம் ஹிய முசாஃபிரத்துன் லிஸ்ஸூதியா ஹிய முசாஃபிரத்துன் லில் ஹஜ்ஜி உம்ருஹா 40 சன. அப்ப அடுத்த கேள்வியாக என்ன வந்திருக்கும்? சொல்லுங்க பாக்க. இஸ்முஹா மரியம். அப்ப கேள்வி என்ன? மஸ்முஹா அவளுடைய பேர் என்ன? இஸ்முஹா மரியம். ஹிய முசாஃபிரத்துன் லிஸ்ஸூதியா இத கேள்வி எப்படி வந்திருக்கும்? ஹிய முசாஃபிரத்துன் லிஸ்ஸூதியா. சொல்லுங்க பாக்க. ஹிய முசாஃபிரத்துன் லிஸ்ஸூதியா அவள் சவுதிக்கு பயணம் செய்கின்றாள். அப்ப இதுக்கு எப்படி வந்திருக்கும்? இலா ஐன ஹிய Ila aina taskunu. இலா ஐன தஸ்குனு வராது இல்லையா? இது முசாஃபிரான பயணம் போறதுதானே. அப்ப இலா ஐன ஹிய முசாஃபிரத்துன் என்று வரலாம். விளைநாளுக்கு இலா ஐன ஹிய முசாஃபிரத்துன். இலா ஐன அந்த முசாஃபிர்னு கேட்கிறோம் நாங்க முன்னிலையில. இலா ஐன அந்த முசாஃபிர் நீங்க எங்க பயணம் போறீங்க? இலா ஐன அந்தி முசாஃபிரா நீங்க எங்க பயணம் போறீங்கன்னு ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறேன். ஹியாண்டு வரக்குள்ள இலா ஐன ஹிய முசாஃபிரத்துன். ரைட். ஓகே. அவருக்கு ஹிய முசாஃபிரத்துல் லில் ஹஜ்ஜி அவள் ஹஜ் செய்வதற்காக பயணம் செய்கின்றாள். ஹஜ் செய்வதற்காக பயணம் செய்கின்றாள். அப்ப என்ன கேள்வி வரணும்? என்ன கேள்வி வந்திருக்கும்? மேல வழங்கல்ல
إلى أين مسافرة அது மேல்ல மூணாவதுக்கு இலா ஐன ஹிய முசாஃபிரத்துன் என்பது அது சரி, மூணாவதுக்கு சரி. அவள் எங்க பயணம் செய்கின்றாள்? இலா ஐன டு வயா, சரியா? இலா ஐன ஹிய முசாஃபிரத்துன் ஹிய முசாஃபிரத்துன் லிஸ்ஸஊதியா. நாலாவது என்ன? ஹிய முசாஃபிரத்துன் லில் ஹஜ்ஜி, ஹஜ் செய்வதற்காக அவள் பயணம் செய்கின்றாள். இப்ப அந்த இடத்துல என்ன வாரது பொருத்தமாக இருக்கும்? لماذا வெரி لماذا குட், வெரி குட். லிமாதா إلى هي أين مسافرة இல்ல, லிமாதா ஹிய முசாஃபிரத்துன் லிஸ்ஸஊதியா. லிமாதா ஹிய முசாஃபிரத்துன் லிஸ்ஸஊதியா. அவள் சவுதிக்கு எதற்காக, ஏன் பயணம் செய்கின்றாள்? லிமாதா ஏன், ஹிய அவள், முசாஃபிரத்துன் பயணம் செய்கின்றாள், லிஸ்ஸஊதியா சவுதிக்கு. வழங்கினா இப்ப அவளுக்கு ரைட். அப்ப விட வந்திக்குது என்ன? ஹிய முசாஃபிரத்துன் அவள் பயணம் செய்கின்றாள், லில் ஹஜ்ஜி ஹஜ் செய்வதற்காக. அடுத்த லேசான கேள்வி என்ன? உமுருஹா அர்பஊன சனா. அப்ப கேள்வி எப்படியாக வந்திருக்கும்? كم سنة عمرها கம் சனத்தன் உமுருஹா, கம் சனத்தன் உமுருஹா அவளுடைய வயது எத்தனை? அப்ப உமுருஹா அர்பஊன சனா, அவளுடைய வயது 40 வருடங்கள் ஆகும், 40 வயசு. சரி, ஓகே. அப்ப கொஞ்சம் வார விடைய வச்சு பொருத்தமான கேள்வியை நாங்க என்ன செய்யணும்? உருவாக்கணும். சரியா? ரைட், ஓகே ரைட். அப்ப நாங்க முராஜா பகுதியும் பார்த்தோம் ஃபுல்லாக. ரைட். தத்ரீபாத் இன்னொரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தோட சில பயிற்சிகள் தத்ரீபாத்கள் இருக்குது. அதோட கூட முதலாவது கிஸ்ம் நிறைவு கொண்டு வரும். சரியா? ரைட். நான் இதை மட்டும் கொஞ்சம் வேகமாக சொல்றேன், டைம் நெருங்குது. கொஞ்சம் பாருங்க, லேசி உங்களை இப்ப லேசா பிடிபட்டு இருக்கும். ஹரஜா முஹம்மத் மினல் பைத்தி, கருத்தை நீங்களே சொல்லுங்க பார்க்க. ஹரஜா முஹம்மத் மினல் பைத்தி, சொல்லுங்க. முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினான். முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினான். ரகிபல் ஹாஃபிலத, ரகிபல் ஹாஃபிலத பேருந்தில் ஏறினான். பேருந்தில் ஏறினான், பேருந்தில் ஏறினான். சும்மா நஸல அமாமல் மദ്രസதி, பின்னர் பிறகு சொல்லுங்க. பிறகு சும்மா பாடசாலைக்கு முன்னால் இறங்கினான். பாடசாலைக்கு முன்னால் இறங்கினான். சும்மா நஸல பிறகு இறங்கினான், அமாமல் மദ്രസா பாடசாலைக்கு முன்னால். வஸல முஹம்மத் முபக்கிரன் இலல் மദ്രസா, வஸல முஹம்மத் முபக்கிரன் இலல் மദ്രസா. முஹம்மத் வந்தடைந்தான், வந்தான். வசல வந்தான், முஹம்மத் வந்தான். முபக்கிரன் என்ற கருத்து என்ன? முஹம்மத் பாடசாலைக்கு நேர காலத்துடன் வந்தடைந்தான். ரைட். முஹம்மத் பாடசாலைக்கு நேர காலத்தோடு வந்தடைந்தான். ذهب إلى المكتبة, பின்னர் சும்மேண்டா பின்னர் அல்லது பக்ததாலுக்கு பின்னர் அப்படி ஒரு சொல்லும் இல்லை இல்லையா? ذهب إلى المكتبة நூலகத்துக்கு சென்றான், அவ்வளவுதான். சரியா மகன்? ذهب إلى المكتبة நூலகத்துக்கு சென்றான். وجلس على الكرسي, புட்டுவத்திலே உட்கார்ந்தான், கதிரையில் உட்கார்ந்தான். சரியா? கதிரையில் உட்கார்ந்தான். ثم تناول كتاب اللغة العربية, ثم تناول كتاب اللغة العربية பின்னர் அரபு புத்தகத்தை வாசித்தான், எடுத்தான். நாங்கள எடுத்தான், ஓகே, வாசித்தான், பிரச்சனை இல்லை. ثم تناول كتاب اللغة العربية பிறகு அரபு மொழி புத்தகத்தை அவன் எடுத்தான். சரியா? قرأ محمد بعض الصحف, قرأ محمد بعض الصحف பிறகு அவர் முஹம்மத் பேப்பரை சில பத்திரிகைகளை முஹம்மத் வாசித்தான். قرأ محمد
பஅல ஸுஹுஃப் முஹம்மத் சில பத்திரிகைகளை வாசித்தார். ثم حمل حقيبته பிறகு பையை சுமந்தான். ஹகீபத்தஹு அன்றிக்குது லமீர் அன்றிக்குது தன்னுடைய ஹகீபத்தஹு பையை சுமந்தான். தன்னுடைய பையை அவன் சுமந்தான். வதஹப இல ஸஃபி வதஹப இல ஸஃபி இன்னும் சென்றான். வகுப்பறையில் வகுப்பறைக்கு சென்றான். வகுப்பறைக்கு சென்றான். சரியா பாட விளங்கினா பாருங்க திருப்ப. ஹரஜ முஹம்மத் மினல் பைத்தி முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினான். ரகிபல் ஹாஃபிலத்த பேருந்தில் ஏறினான். சும்ம நசல அமாமல் மദ്രஸா பிறகு பாடசாலைக்கு முன்னால் இறங்கினான். வசல முஹம்மத் முபக்கிரன் இலல் மദ്രஸா முஹம்மத் நேர காலத்துடன் பாடசாலைக்கு வந்தடைந்தான். ذهب إلى المكتبة وجلس على الكرسي வாசியசாலைக்கு சென்று கதிரையில் அமர்ந்தான். ثم تناول كتاب اللغة العربية பிறகு அரபு மொழி புத்தகத்தை எடுத்தான். قرأ محمد بعض الصحف முஹம்மத் சில பத்திரிகைகளை வாசித்தான். சுஹுஃபண்டா பத்திரிகைகள், ஸஹீஃபத்துன் சுஹுஃப். ثم حمل حقيبته பிறகு தன்னுடைய பையை சுமந்தான். வதஹப இல ஸஃபி வகுப்பறைக்கு சென்றான். அல்லது ثم حمل حقيبته وذهب الى الصف பிறகு தன்னுடைய பையை சுமந்து வகுப்பறைக்கு சென்றான் என்று பாடம் வரும். சரியா? ரைட். இப்ப இதுல சில கேள்விகள் இருக்குது, அது கட்டாயமாக நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. சரியா? இதை நீங்க நிகழ்காலத்து மாத்திர ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. உதாரணமாக அஹ்மத் கஸல அல் மலாபிஸ். சரியா? அஹ்மத் கஸல அல் மலாபிஸ், அஹ்மத் ஆடைகளை கழுவினான். அப்ப கஸல என்ன சொல்ல நீங்க யக்ஸில் நிகழ்காலத்து மாத்துறீங்க. அப்ப கூட இந்த பாடத்திலையும் இறந்த காலத்துலதான் இந்த பாடங்கள் இருக்குது. அதை நீங்க நிகழ்காலத்து மாத்தணும். எப்படி? யக்ருஜு முஹம்மத் மினல் பைத்தி, யஹ்ருஜு முஹம்மத் மினல் பைத், முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறுகிறான். அந்த மாதிரி நிகழ்காலத்துல எல்லா வினை சொற்களையும் நீங்க மாத்தி எழுதணும். சரியா? அத கண்டிப்பாக செஞ்சு கொண்டு வாங்கோ. அடுத்தது அல் கலிமாத் அல் முலாத்தா, எதிர்கருத்து சொற்களுக்கு இடையில கோட் அடிக்கிறது, அந்த பயிற்சி. அடுத்து இந்த பயிற்சி. அதே போல இந்த இம்லாயில் ஃபராக் பில் கலிமத்தில் முனாசிபா, இடைவெளி நிரப்பு, அந்த பயிற்சி. அடுத்தது ஒழுங்கீனமாக தரப்பட்டிருக்கின்ற சொற்களை ஒழுங்குபடுத்தி செய்யற பயிற்சி கட்டாயமாக இது ஆக முக்கியமா செஞ்சு கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். இதோட அப்ப முதலாவது கிஸ்ம் நிறைவு வருது. படிப்படியாக அடுத்தடுத்த கிஸ்மு நோக்கி நாங்க போய்கொண்டிருக்கிறோம். அல் கிஸ்மு அஸ்ஸானி இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல படிக்கிறோம். ஏன்னா அதுல உள்ள பாடங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முதல் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஏதாவது டவுட் இருக்கிறா அவளுக்கு? இல்லையா? அரபிக் பேப்பர்ஸ் போன கிழமையும் நான் சொன்னேன் அனுப்ப சொல்லி, எனக்கு கிடைச்சல்ல மாதிரி தான் நிற்குது. இருக்கிறவங்க பேப்பர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணினா மற்றவங்களுக்கு அது இன்ஷா அல்லாஹ் பிரயோசனமாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கிளாஸை முடிப்போம்னா. ஓகே, ஓகே சார். ரைட், ஓகே. சரி, அப்போ சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.